ஆலெக்ஸ்க்கும் கிரேஸ்க்கும் கல்யாணம் நடக்குது. சின்ன வயசுலேருந்து கிரேஸ் தனிமையா இருந்ததால, இப்ப பெரிய குடும்பத்துல கல்யாணம் ஆயிட்டு போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல, ஒரே ராத்திரியில அவங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுதுன்னு. கல்யாணம் ஆயிட்டு அன்னைக்கு ராத்திரி ஆலெக்ஸ் கிரேஸ் கிட்ட சொல்றாங்க, எங்க குடும்பத்துல ஒரு பாரம்பரியம் இருக்கு. வீட்டுக்கு யாராவது புதுசா கல்யாணம் பண்ணின்னு வந்தா, அவங்க கூட நாங்க எல்லாரும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம்னு. கிரேஸும் விளையாட்டு தானே சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா கிரேஸோட கெட்ட நேரம் அவங்களுக்கு கண்ணாமூச்சி வந்துடுது. வீட்ல எந்த கேம் வேணா விளையாடலாங்க. கண்ணாமூச்சி வந்தா அந்த புது மெம்பர சாவடிச்சுடுவாங்க. ஏன்னா சூரியன் உதிக்கிறதுக்குள்ள சாவடிக்கலன்னா வீட்ல மத்தவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது தெரியாம கிரேஸும் ஒளிஞ்சுக்க போறாங்க. மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் ஆலெக்ஸோட அப்பா ஒரு ஆயுதத்த குடுக்குறாரு. இவரும் ஒரு ஆயுதத்த எடுத்துக்கின்னு கிரேஸ தேடி சாவடிக்க எல்லாரும் போறாங்க. ஆலெக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்ல படாம போய் கிரேஸ கண்டுபிடிச்சு நடக்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ கிரேஸ் கோவமா கத்துறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லன்னு?